ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. இதோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் சித்தாலப்பாக்கம் வரீங்களா, சித்தாலப்பாக்கம் ஜங்ஷனில் சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜெயநகர் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஜெயநகர் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் பெரும்பாக்கம் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி ரோடு அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ரோடு வரும். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த மெயின் ரோடு தாங்க இது. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது கனெக்டிவிட்டி இன்டர் கனெக்டிவிட்டி சொன்னால் பார்த்தீங்களா ஜெயநகர்லேருந்து பெரும்பாக்கம் அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2வது பிளாட்டே நம்ம ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா மிஸ் பண்ணிடாதீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டது மேடவாக்கம் பக்கத்துல இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதுவும் ரீசேல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சொல்லியிருந்தீங்க. நல்லாயிருக்கும். எவ்வளோ இளநீர் இருக்குது பாருங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்களுக்கு தென்னை மரமும் இலவசங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அதுக்காகவே நமக்கு இந்த தென்னை மரம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் ஜெயநகரில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, என்கிட்ட நிறையா பேர் வச்சிருந்த ரெக்வஸ்ட் என்னன்னா வந்து அதாவது நிறைய அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும். எங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் 150 160க்கு மேலே போகும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. அதுவும் சித்தாலப்பாக்கம்ல மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி உள்ள போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட எடுத்து சேர்க்குறேங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்துருங்க. எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் ஒரு 10 இயர்ஸ் ஓல்ட் ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பிளாட் நமக்கு அமைஞ்சிருக்கு. ரோடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 24 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. இதோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் சித்தாலப்பாக்கம் வரீங்களா, சித்தாலப்பாக்கம் ஜங்ஷனில் சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜெயநகர் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஜெயநகர் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் பெரும்பாக்கம் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி ரோடு அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ரோடு வரும். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த மெயின் ரோடு தாங்க இது. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது கனெக்டிவிட்டி இன்டர் கனெக்டிவிட்டி சொன்னால் பார்த்தீங்களா ஜெயநகர்லேருந்து பெரும்பாக்கம் அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2வது பிளாட்டே நம்ம ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அப்படியே உள்ளே போயிடலாம். நமக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே நல்ல ஒரு லாபி ஏரியா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரம் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல தென்னங்காய் காய்க்குது. நமக்கு போருமே இருக்குது, மோட்ரு போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈபிக்கு இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மீட்ரு பாயிண்ட் எல்லாமே நமக்கு அந்த இடத்துல வந்துடும். வெளியே ஒரு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு செப்டி டேங்க் அண்டு சம்புமே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்று உள்ளே போயிடலாம். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸிங் இந்த வீட்டுக்கு மெயின் ரோட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ரோடு ஹைட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 அடி ஹைட்டு தூக்கி தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நட்டுமே போட்டிருக்காங்க. உள்ளே போயிடலாம் வாங்க. டோருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் தான் தீக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்படியே டோர் ஓப்பன் பண்ண உடனே சின்னதாக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் வருது. அப்படியே லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன், இபிக்கான ப்ரொவிஷன் மீட்டர் எல்லாமே அங்கே இருக்குது. டியூப்ளெக்ஸ் டைப்பில் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2ஆக பிரிச்சிருக்காங்க. லிவிங் கம் டைனிங்காக இது வந்து லிவிங் ஏரியா. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் 2 ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபால் சீலிங் போடலங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லேயே வந்து அந்த ஃபால் சீலிங் செட்டப் பண்ணிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா நமக்கு ஒரு ஃபேமிலி 5 பேர் 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட் நமக்கு நீங்கள் ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இங்கே பாருங்கள் விண்டோ வென்டிலேஷனுக்காக நமக்கு டைனிங் ஏரியாலையும் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். நமக்கு வந்து ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிவிசியில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜை யூனிட் செட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல
நீங்கள் பூஜை யூனிட் செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் வெசல் வாஷிங்கான ப்ரொவிஷன், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஒரு பின் வாசல் போகிறதுக்கான டோருமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடை சுற்றி வர அளவுக்கு செட் பேக்குமே விட்டுருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது வெசல் வாஷ் பண்ணுறீங்க, இல்லை துணி துவைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிசியில் ஃபுல்லாகவே போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே. ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடுங்க. இந்தியன் ஸ்டைலில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங், ஒரு கார்டனிங் ஏரியா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங், ஓப்பன் கிச்சன், கீழே ஒரு அட்டாச் பாத்ரூமோட இருக்க ஒரு பெட்ரூமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா 1140 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி 3 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, மேடவாக்கம் பக்கத்துலேயே இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் ரீசேல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சொல்லியிருந்தீங்க. இதோட ப்ரைஸை நான் மேலே போய் சொல்கிறேன், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார் கேஸ்மே நல்ல ஒரு வைடான ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அயனில் தான் போட்டிருக்காங்க, இரும்பில் தான் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே வந்துருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாபி ஏரியா, சின்னதாக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்கும் வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பெட்ரூம் சைஸு அப்படியே மேலே செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரூமை சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் பண்ணோன்னா இந்த பெட்ரூமை நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக விண்டோ ப்ளஸ் மஸ்கிட்டோ நெட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்ட் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க பிவிசியில். ஸோ இது வந்து லாபி ஏரியா. லாபி ஏரியா அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லேப்ட் வந்து பிவிசியில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வுட்டில் போடாமல் பிவிசியில் போட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு டிவி யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஏரியா, இதில் வந்து நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கிங் சைஸ் பெட் போட்டாலும் ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். பாத்ரூம் டோர் எல்லாமே பிவிசியில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 7 அடி வரைக்கும் வால்டேஜ், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனுமே வந்துடுங்க. சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பால்கனி ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. பால்கனியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சன்செட் ஆகும்போது ரொம்ப வெயில் வராமல் இருக்கிறதுக்காக கூலிங் ஸ்டிக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மிரர் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா காற்று நல்லா வரும். ஸோ வென்டிலேஷனுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டெரஸ் போயிடலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த வீட்டோட ப்ரைஸை பார்த்துடலாமா? திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சித்தாலப்பாக்கம் ஜெயநகரில் 1140 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,07 lakhs கோட் பண்ணிருக்காங்க. 1,07 லட்ச ரூபா கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகஷியபிள். லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு லேண்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வுட்டில் டோர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தரகோட்டா டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஷெட்டுமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, ப்ளைனாக விட்டுருப்பாங்க. ஈவினிங் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சிட் அவுட் பிளேஸாக ரெடி பண்ணிக்கலாம். வாங்க.
சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தென்னை மரம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ இளநீர் இருக்குது பாருங்கள். ஸோ வாங்குறவங்களுக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்களுக்கு தென்னை மரமும் இலவசங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதுக்காகவே நமக்கு இந்த தென்னை மரம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிட் அவுட் ஏரியா. ஈவினிங் டைமில், மார்னிங் டைமில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் 1 by 1 நம்ம சொல்லிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட தான் சேர்க்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. நாங்கள் கீ எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியோ, இல்லை நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணுன்ட்டு ப்ரீ பிளானாக பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 80% வரைக்கும் லோன் தர போகிறோம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கணும்னா 20 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.